பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகளாகிய எசாயா நூலிலிருந்து அதிகாரம் 30 இறை வார்த்தைகள் 19 21 மற்றும் 23 26 வரையிலும், மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 9 இறை வார்த்தை 35 அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 6 8 வரை நாம் சற்று தியானிக்கலாம். வாருங்கள். பிரியமானவர்களே, நாம் முதலில் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இந்த இன்றுள்ள இறை வார்த்தைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். மக்களின் மீதான கடவுளின் பரிவை இதில் பார்க்க முடிகிறது. இந்த வசனத்தில் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் துன்பங்களுக்கு நடுவிலையும் ஆண்டவருடைய கிருபையையும் கருணையையும் அனுபவித்து வருகிறார்கள். எசாயா 30 அதிகாரம் 19 பார்க்கும்போது, நாம் நம்முடைய இருதயத்தால் ஆண்டவரை துதிக்கும் போது அவர் நமக்கு பதில் அளிப்பார் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் எப்பொழுதும் மக்களுடைய கதறல்களை கேட்டு அவர்களை மீட்டெடுக்க தயாராகவே இருக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, நாம் தான் ஆண்டவரை நம்பி போக மறுக்கிறோம். ஆண்டவரை விட்டு சற்று தூரமாகவே நிற்கிறோம். மேலும் எசாயா 30 அதிகாரம் 20 21 பார்க்கும்போது, துன்பம் தான் இங்க மிக பெரிய ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனால் கடவுளின் வழிகாட்டல் எப்பொழுதும் ஒரு குரலை ஒலிச்சிட்டே இருக்கு. இதுதான் வழி, இப்படி போங்கள், இப்படி போங்கள்னு ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா நாம தான் அதை தவற விடுறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற வழியில நம்ம நடந்தால் நம்முடைய வாழ்க்கை சீர்படும். எசாயா 30 அதிகாரம் 23 26 வரை நாம் பார்க்கும்போது, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய விவசாயத்திலும் செழிப்பிலும் நம்முடைய சுகாதாரத்திலும் வெளிப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் நம்மோடு பண்ணப்பட்ட உடன்படிக்கையாகும். நமக்கு ஆண்டவர் தந்த வாக்குறுதி. உங்களை நான் செழிமையாக வைப்பேன் என ஆண்டவர் தந்த வாக்குறுதி. பிரியமானவர்களே, இரண்டாவதாக மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் நாம் பார்க்கும்போது, இயேசுவின் பரிவும் சீடர்களின் பணியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தன்னுடைய 12 சீடர்களையும் தயார் செய்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 9:35 வாசித்து பாருங்கள். இயேசு நகரங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி திரிந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அப்போதான் மக்கள் ஒருபோதும் அவரை புறக்கணிக்காமல் மிகுந்த பரிவுடன் அவரை நேசித்தார்கள். மத்தேயு 9:36 பார்க்கும்போது, மக்களின் மனநிலையை தெரிந்து கொண்ட ஆண்டவர் சீசர்களிடம் சொல்கிறார், மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இந்த மக்கள் இருக்கிறார்கள், மனம் முடிந்து போய்விட்டார்கள். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவுன்னு நீங்க மன்றாடுங்கள் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்கிறார். மத்தேயு அதிகாரம் 10 1 மற்றும் 6 8 வரையுள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது, தம் சீடர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். நோய்களை குணமாக்குங்கள், பேய்களை விரட்டுங்கள், நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், இதை இலவசமாகவே மக்களுக்கு செய்யுங்கள் என ஆண்டவர் கூறுகிறார். எதையும் எதிர்பார்த்து செய்யாதீர்கள். பணத்திற்கோ காசிற்கோ பொருளுக்கோ எதுக்கும் எதிர்பார்த்து நற்செய்தியை அறிவிக்காதீர்கள். நீங்க எப்படி இலவசமாக பெற்றீங்களோ அதுபோல மக்களுக்கும் இலவசமாக சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். மேலும் பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள இந்த 2 இறை வார்த்தைகளையும் பார்க்கும்போது, எசையாவிலும் மத்தேயுவையும் ஒப்பிட்டு நாம் பார்க்கும்போது, 2 வாசகங்களையும் கர்த்தருடைய பரிவும் மக்களின் மீதான அக்கறையும் தான் எடுத்து காட்டுகிறது. எசாயா நூலில் ஆண்டவராகிய தேவன் தனது மக்களுடைய அழுகுரல்களுக்கு பதிலளிக்கிறார். மத்தேயு நற்செய்தியில் இயேசு மக்களிடம் நேராகவே போய்
அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். மேலும் இது ஒரு அழகான பயணம். நம்ம கஷ்டப்படும் போது ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்து நாம் வாழ்வதற்கான ஒரு அழைப்பு. இன்னும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது நமக்கு ஒரு சில வசனங்களின் மூலம் நம்மை எப்படி பாதுகாப்பார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்படி நம்முடைய வேதாகமத்திலிருந்து ஓரிரு வசனங்களை ஆதாரமாக வைத்து முடிக்கிறேன். எசாயா 41:10 சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வசனம் ஆண்டவர் மக்களுக்கு உறுதியான ஒரு உறவை பாதுகாப்பாக கொடுக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. சங்கீதம் 34:17-19 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கும் போது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் அதை கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவத்திற்கும் அவர்களை நீங்களாக்கி விடுவிப்பார் என்றும், நொறுங்குண்ட இருதயமாயிருப்பவர்களையும் நீதிமானுக்கு வரும் அநேகமான துன்பங்களையும் கர்த்தர் அவர்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, அதாவது நம்முடைய மன்றாட்டை நாம் நீதிமான்களாக நியாயத்தோடும் நேர்மையோடும் நடந்து கொண்டால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாக கேட்பார். மற்றும் யோவேல் 2:23-26 வரை சொல்லப்பட்டுள்ளது, ஆண்டவர் மழையை அனுப்புவார், அதனால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. இது எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தோடு நீங்கள் இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது எசாயா 30:23-26 வரை பசுமையான நிலங்களையும் செழுமையையும் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னது இந்த வசனத்தோடு நாம் இணைத்து பார்க்கும்போது சரியாக இருக்கிறது அல்லவா? மற்றும் யோவான் 10:27 சொல்றாங்க, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, எனக்கு அவைகளை தெரியும், அவைகளும் எனக்கு பின் வருகிறது என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறார். இந்த வசனம் எசாயா 30:21 சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் வழி என்று ஆண்டவர் வழி காட்டுவார். அந்த வழியில் நாம் சென்றால் வெற்றி நிச்சயம். பிரியமானவர்களே, மேலும் மத்தேயு 14:14 பாருங்கள். இயேசு மக்களை பார்த்து மனதுருகி சுகமில்லாதவர்களை எல்லாம் சுகப்படுத்துறாங்க. லூக்கா 4:18-19 வரை இந்த இறை வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் தன்மேல் இருப்பதாகவும் தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும். அதாவது பிரியமானவர்களே, தரித்திரர்கள் என்றால் ஏழை எளிய மக்கள் அல்ல, சுவிசேஷம் யாருக்கு தெரியாதோ அந்த மக்கள், இருதயத்தால் கஷ்டப்பட்டு நொறுங்கி போயிருக்கிற மனதை தேற்றவும், வருஷத்தை அனுக்கிரகிக்கவும். ஒரு வருஷம் பிறக்கிறது என்றால் ஒரு தீர்க்கதரிசியானவர், ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரர் என்பவர் அந்த வருஷத்தை முழுமையாக ஆசீர்வதித்து கூற வேண்டும். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மேலும் யோவான் 20:21 வாசித்து பாருங்கள், என்னை என் பிதா அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த இறை வார்த்தை மத்தேயு 10:1 தொடர்புடையதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு சீடர்களை தயார்படுத்தி அதிகாரத்தை கொடுத்து நோய்களை சுகப்படுத்தவும் பேய்களை விரட்டவும் சீஷர்களை அனுப்புகிறார். மார்க் 6:7 பாருங்கள், இயேசு இருவராக அவர்களை அனுப்பி அசுத்த ஆவிகளை விரட்டக்கூடிய பணியை செய்யுங்கள் என சொல்லி அனுப்புகிறார். இந்த பணி செய்திட சீடர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தயார் செய்ததை இந்த வசனங்கள் நமக்கு விளக்கி கூறுகிறது. 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டுள்ளது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவர் விசாரித்து நடத்துகிற நல்ல தந்தையாக இருக்கிறார். நம்முடைய கவலைகள் அனைத்தையும் அவர் மேல் விட்டுவிட வேண்டும். அவர் மேல் விட்டுவிட்டு சந்தேகங்கள், கவலைகள், சஞ்சலங்கள் எதையும் பற்றி கவலைப்படாமல் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே விழித்திருந்து ஜெபியுங்கள். இது ஒன்றுதான் நாம் ஆண்டவருக்கு செய்கிற நன்றி கடன். ஸ்தோத்திர பலிகளை சொல்லுங்கள்.
நான் எப்பொழுதும் கூறுவது இது ஒன்றுதான் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம். கிறிஸ்தவர்களாக இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் வாழ ஆசைப்படுவோம், கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றின் வாயிலாக நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.